உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். விஜய் பிரச்சாரத்தில் நடந்தது என்ன என்று விளக்கம் கேட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். நேற்று விஜயினுடைய பிரச்சாரம் என்பது நடந்திருந்தது. பெரம்பூரிலையும் அடுத்தபடியாக கொளத்தூர் தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியா பெரம்பூர்ல பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தாரு. தொடர்ந்து கொளத்தூருக்கு அவருடைய பயணம் தொடர்ந்திருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நடக்க இருந்த 2 பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டது. காரணம் அங்க அதிக அளவுல மக்கள் கூட்டம் கூடினதுனால அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தாவேக தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க. அதாவது போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல ஒரு புகாரும் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அதிக அளவுல மக்கள் கூடினதுனால இதுக்கப்புறம் அந்த பயணத்தை தொடர்ந்தா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, தாவேக தலைவருடைய பாதுகாப்பு கருதியும் பொதுமக்களினுடைய பாதுகாப்பு கருதியும் அடுத்த 2 பிரச்சாரங்களை நாங்க ரத்து பண்றோன்ற மாதிரியெல்லாம் நேற்று இந்த விவகாரங்கள் நடந்திருந்துச்சு. தொடர்ந்து அடுத்தபடியா தாவேக தலைவர் விஜய் தரப்புல இருந்து தேர்தல் ஆணையம் கிட்ட ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது கொளத்தூர் பிரச்சாரத்துக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி தாவேக தலைவர் விஜயினுடைய தரப்புல இருந்து ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரினுடைய விசாரணை தற்பொழுது கையில் எடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அதன்படி தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து விஜய் பிரச்சாரத்துல நடந்தது என்னன்னு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தேர்தல் தலைமை அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.